இது ஒரு வித்தியாசமான படம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு லேடியை கட்டுறாங்க. அந்த லேடி பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி துடிச்சிட்டு இருக்கும் போது குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து அந்த தொப்புள் குழியோட மேல மிதக்குது. டாக்டருக்கு எல்லாருமே ஒரே ஆச்சரியமா இருக்கு. அப்படியே அந்த குழந்தையை ஈத்து கொஞ்சிது இந்த லேடி. குழந்தையோட அம்மா இதை ஆச்சரியமும் பயத்தோடையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த லேடியோட அம்மாவை நம்ம பாட்டின்னே வச்சுப்போம். அந்த பாட்டி ஒரே பயத்திலே இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கா, நீ யார் கூட இருந்த, அவனுக்கு எதாவது வியாதிலாம் இருக்கா, இந்த மாதிரிலாம் குழந்தை பார்த்ததே கிடையாது, எப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப பயத்துல இருக்காங்க. ஆனா அந்த லேடி எதுக்கும் பயப்படாம, இல்ல எனக்கு தெரியும் யார் கூட இருந்ததுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அசால்ட்டா பேசிட்டு இருக்கு. சரி என்ன பண்றது, குழந்தை பிறந்துச்சு, அதை வளர்த்துதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பாசமா வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும் போகும்போது ஃபர்ஸ்ட் நைட்டு குழந்தை கீழே படுக்க வச்சுட்டு அடுத்த நாள் கீழே எரிஞ்சு பார்க்கும்போது குழந்தை மேல மிதந்துட்டு இருக்கு. அதாவது அந்த செவுத்துல முட்டிட்டு இருக்கு. அந்த செவுறு இல்லைன்னா மேல பறந்துடும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இந்த குழந்தைய வெளி உலகத்துக்கு காட்டாம நம்மளே வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த குழந்தை பறக்காம இருக்கிறதுக்காக அந்த குழந்தை பாக்கெட்ல 2 சைட்லயுமே கல் வச்சிருக்காங்க. ஒரு பேலன்ஸா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இதுலயே கொஞ்சம் வருஷம் போகுது. அந்த குழந்தை கொஞ்சம் சின்ன பையனா இருந்து வளருது. வெளியே எங்கேயும் போக விடாம அவனை டிவி பார்க்க வச்சுட்டு இவங்களும் விளையாட்டு கட்டிட்டு அப்படியே வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த பையன் கொஞ்சம் வளர்ந்துடுறான். அப்ப வெளியே விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு ஒரு ஏக்கமா இருக்கும். எல்லாம் வெளியே விளையாடுறாங்களே, நான் விளையாடலாமா அப்படின்ற மாதிரி கேட்பேன். எக்காரணத்தை கொண்டு நீ வெளியே போகவே கூடாது அப்படின்ற மாதிரி பாட்டியும் அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. அவன் எப்பயும் பார்க்குற கார்ட்டூன் சேனல்ல இந்த பேட்மேன்லாம் பார்ப்பான். அந்த சூப்பர் ஹீரோஸ் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளும் ஒரு சூப்பர் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருப்பான் அந்த பையன். அப்படி கொஞ்ச நாள் போகும்போது அவன் வெளியே எங்கேயோ கூட்டு போன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். அவங்க அம்மாவும் யார்ட்டையும் நீ வெளியே வரலாம், ஆனா யார்ட்டையும் நீ இந்த பவர் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி நீ எதுவும் சொல்லக்கூடாது, யார்ட்டையும் பழகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. சரி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னோடனே இவன் கடைக்கு கூப்பிட்டு போனா வெளியே நிக்க வச்சிருப்பாங்க. அப்பதான் ஒரு பொண்ணு வருது. பொண்ணு வரும்போது மேல இடிச்சு அந்த வாட்டர் கேன் கீழே விழுந்துருது. நீ என் வீட்டு வரைக்கும் இதை நீ எடுத்துட்டு வா, அதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இவனும் அம்மா வெளியே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே, நம்ம இந்த பொண்ணு கூட போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க. அப்ப இவன் பாக்கெட்ல எப்பயுமே வச்சிருப்பான்ல அந்த கல்லு, அது கொஞ்சம் வெயிட்டா இருக்குன்றதால இந்த வாட்டர் பாட்டில் வேற 2 கையில வச்சிருக்கான். சரி இதை நம்ம கீழே போட்டு இதை நம்ம அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போனோடனே அந்த பொண்ணு வீட்டு கிட்டண்டா போன உடனே அந்த பொண்ணு வாட்டர் கேன் குடு அப்படின்னு சொல்லி கையில புடுங்குது. இவனும் கொடுக்க முடியாது, இது பண்ணும்போது புடுங்கிறான். கீழே விழுந்து மேல அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போயிடுது. இவன் மேல ஒரு ஷீட் மேல இடிச்சிட்டு நிக்கிறான். எதையாவது பண்ணி என்னை காப்பாத்து அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். அந்த பொண்ணு ஒரு பேக் எடுத்துட்டு வந்து அந்த பையன் தூக்கி போடும்போது அது கொஞ்சம் வெயிட்டான பேக், ரோஸ் கலர் பேக், அப்படியே கீழே கொஞ்சம் டவுன் ஆகி இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறாங்க. நீ இதை யார்ட்டையுமே சொல்லிடாத அப்படின்ற மாதிரியும் அந்த பொண்ணுகிட்ட இவன் சொல்லிட்டு வரான். வீட்டுக்கு போன உடனே நீ எங்க போன, நீ இல்லாம எங்கெல்லாம் பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. உனக்கு இந்த மாதிரி பவர் இருக்குன்னு யார்ட்டையுமே நீ சொல்லல. இல்லம்மா நான் யார்ட்டையுமே சொல்ல, இன்னும் ஒரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கு, அது நல்லா பழம் இருக்கு, நாங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவை சமாளிக்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதால ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இந்த பையனுக்கு எப்படி சூப்பர் பவர் வந்தது அப்படின்ற மாதிரி அந்த அவங்க அம்மாட்ட கேட்டவொடனே அவங்க அம்மாவுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அவங்களோட பாட்டி கிட்ட போய் இதே மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பையனை, இவனை எப்படியா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க எல்லா லேடியும் கூப்பிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போலீஸ் வந்து விசாரணை பண்றாங்க. நீங்க அடுத்த நாள் இல்ல இந்த மாசத்துல இந்த பையனை ஸ்கூலுக்கு நீங்க அனுப்பலன்னா உங்க மேல சட்ட நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி போறாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல எல்லாம் தேடுறாங்க. அங்க பேக் எல்லாம் வெளியே மாட்டி வச்சுட்டு போற மாதிரி, ஏன்னா அவன் வெயிட் இருந்தா தானே ஒரே இடத்துல இருப்பான், இல்லன்னா மேல பறந்துருவான்ல, அதனால இது நமக்கு செட் ஆகாது, ஊரை விட்டு காலி பண்ணிடலான்ட்டு ஊரை விட்டே காலி பண்ணிடுறாங்க. இதுல கொஞ்சம் வருஷங்கள் போகுது. பெரிய மனுஷனா ஆயிரம், 25 வயசு ஒரு ஆளு அந்த மாதிரி இருக்கான். அப்பயுமே அவன் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி. இவங்க அம்மாவுக்கு என்னன்னா இந்த வெளி உலகத்துக்கு இவனோட பவர் தெரிஞ்சிச்சுன்னா எங்கேயோ நம்மளை விட்டு இவன் போயிடுவானோ அப்படின்ற மாதிரி பயத்திலே இருப்பாங்க. எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் ரொம்ப பாசமாக வளர்க்குறாங்க அவங்க பையனை. அந்த பாட்டி வயசாகி இறந்துட்டாங்க போல. எப்பயும் போல டிவி பார்த்துட்டு இருக்கான். அந்த டிவியில ஒரு ப்ரோக்ராம்ல உங்களோட திறமையை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த போட்டியில நீங்க கண்டிப்பா கலந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவனுக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு தான் இருப்பான். நமக்கு இதனால ஒரு ஃபிளேம் கிடைக்கும், நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். இவங்க வீட்டுல அம்மாக்கெல்லாம் தெரியாம அந்த ஷோக்கு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்றான். அது டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. டெலிகாஸ்ட் ஆகும்போது இவங்க அம்மா பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவன் திறமைய டிவில பார்த்துட்டு இந்த மேஜிக் ஷோ எல்லாம் நடத்துறவங்களை கான்டாக்ட் பண்ணாலும் அவங்க இவனை கூப்பிடுறாங்க. இதே மாதிரி நீ என் கூட வாப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணா உனக்கு அமௌண்ட் தருவாங்க, உனக்கு ஃபிளேமும் கிடைக்கும், பாத்துக்குப்பா அப்படின்னோடனே கொஞ்ச நாள் போகுது. நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்க வீடெல்லாம் தராங்க. அந்த வீட்லயும் போய் ஸ்டே பண்றான். கொஞ்ச நாள் ஆக ஆக நம்ம அம்மாக்கு துரோகம் பண்றோமோ, நம்ம அம்மாவை விட்டுட்டு நம்ம இப்படி இருக்கோமோ அப்படின்ற மாதிரி பத்திரிக்கையில கூட இவனோட திறமையை அவங்க அம்மா மறைச்சு வச்சிருக்காங்க, இவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பிடிக்கல.
அந்த மேஜிக் அரேஞ்ச் பண்ற அந்த ஆள்கிட்ட போயிட்டு இல்லைங்க நான் இனிமேல் வரமாட்டேன், எங்க அம்மா கூட இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த ஆள் நான் வெளில எல்லாத்தையும் கேட்டா என்ன சொல்றது, அந்த பையன் மேல பறந்து போயிட்டான் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த ஆளும் வெளில சொல்றாரு. அடுத்த நாள் பேப்பர்ல வருது, மேகசின்லயும் வருது, இவன் இதை மாதிரி இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி. இவன் ஊர்ல யாருக்குமே தெரியாது, தாடி கீடிலாம் அதிகமா வளர்த்துட்டு ஹேர் ஸ்டைல்லாம் மாத்திட்டு இவன் யாருன்னே பார்த்தா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆளு தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கான் அவங்க அம்மா கூட. இப்படியே கொஞ்ச நாள் போகுது, அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. அவனுக்குன்னு இப்ப யாருமே இல்லை, ஒரு தனிமரமா தன்னோட வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்கான். அந்த ஹோட்டல் ரிசப்ஷன்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சின்ன வயசுல ஒரு பொண்ணு இவன் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொன்னாலும் அந்த பொண்ணை மீட் பண்றான். அந்த பொண்ணு இவன் யாரு அப்படின்னு கெஸ் பண்ணானா, இவன் சின்ன வயசுல ஒரு பேக், ரோஸ் கலர் பேக்கை பிங்க் கலர் பேக்கை கொடுத்தேன்னு சொன்னால அந்த பேக்கை வச்சுதான் இவன் அந்த பையன் சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. 2 பேரும் பேசி ஒண்ணுக்குள்ள ஒன்னா, ஏற்கனவே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, இப்போ ஒண்ணுக்குள்ள ஒன்னா நல்லா பேசி பழகி இவங்க 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. எங்க அந்த பழைய இடத்துல எங்க இவங்க சின்ன வயசுல மீட் பண்ணாங்களோ அதே இடத்துல ஒரு வீடு எடுத்து தங்கி சந்தோஷமா அவங்க லைஃபை ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த படம் எப்படி இருக்கு, அது மாதிரி உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் சஜஷன் பண்ணுங்க. இல்ல கமெண்ட்ல நான் எப்படி நரேஷன் பண்றேன் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா, இல்ல என்ன வேற ஏதாவது டீட்டெயில் ஆட் பண்ணுமா அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன்.